ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ஃபைன். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இப்போ ரொம்ப ரீசெண்டா நியூஸ் எல்லாம் நான் வந்து பாக்குறேன். அதை பார்த்துட்டு தான் வந்து இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? இப்போ வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து ஒரு இஷ்யூஸ் நடக்குது இல்லையா? ஆஹ் ஹிந்துஸுக்கும் வந்து முஸ்லீம்ஸுக்கும் இடையே வந்து ரொம்ப பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது. நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் வந்து இந்த இந்த பிரச்சனை சம்பந்தமாக தான் நியூஸ் வந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னொரு அரசியல் தலைவர்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து இன்னொருத்தங்க பிளேம் பண்றது, மாத்தி மாத்தி எல்லாரும் ஒரு அமைப்பினரை வந்து பிளேம் பண்றது. அதாவது ஹிந்துக்கள் வந்து முஸ்லிம்ஸ பிளேம் பண்றது, முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துக்களை பிளேம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா வந்து நம்ம இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து இப்பதாங்க திருப்பதியில வந்து பிரச்சனை முடிஞ்சு திருப்பதி பெருமாள் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்ப இப்ப எகைன் வந்து நீங்க எல்லாரும் கட் பண்றீங்க. இப்ப எல்லாருமே வந்து புக்கனை வந்து டார்கெட் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குற மாதிரி எனக்கு வந்து பர்சனலா அப்படின்னா, பாவம் கடவுள் தான். ஒரு காலத்துல வந்து கடவுள் எல்லாம் வந்துட்டு என்னப்பா இப்படி நீங்க தப்பு செஞ்சா நாங்க வந்து உங்களை வந்து என்ன மாட்டோம் அப்படின்னு கடவுள்களுக்கு எல்லாம் பயந்த காலங்கள் போய் இப்ப வந்து மக்களை பார்த்து கடவுள் எல்லாம் பயப்படுற மாதிரி பண்றீங்க எல்லாருமே. சரியா? இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்குன்னு நீங்க எல்லாருமே பாத்துக்கோங்க. நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருக்கோம், நம்ம எல்லார்கிட்டயுமே பணம் இருக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் ரொம்ப ஏழெல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப மூளைகள்லாம் பயங்கரமா புத்திசாலித்தனமா எல்லாருமே நடந்துக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான புத்திசாலித்தனத்தை எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். எப்போதுமே வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு வந்து இதெல்லாம் பயன்படுத்துறதுனால எல்லா கடவுளும் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் போகிட்டாங்கன்னா நம்ம யாருமே தாங்க முடியாது. ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். சரியா? அதனால இதுல முக்கியமா வந்து திருப்பரங்குன்ற விஷயம்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க, இது வந்து முருகர் மலைதான், இது வந்து சிக்கந்தர் மலைதான், இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, இதுதான் செகண்ட் வந்துச்சு அப்படின்லாம் நிறைய வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லி நியூஸ்லாம் வந்து போடுறாங்க. இப்போ முருகர் மலையா சிக்கந்தர் மலையாங்கிறது இப்ப பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இங்க வந்து திருப்பி வந்து பாபர் மசூதி, ராமர் கோவில் பிரச்சனையை உருவாக்க யாரும் வந்து விரும்பல. ஈவன் மக்களே அதுக்கு வந்து உடன்பாட்டு இல்ல. அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து ஸ்மூத்தா தான் இருக்காங்க. சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க மத நல் இணக்கத்தோட தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பதிவை வந்து நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் போடுறேன் அப்படின்னா, இது வந்து மக்களுக்கான பதிவு இல்லைங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே மதுரை மக்கள் எல்லாருமே, திருப்பரங்குன்ற மக்கள் எல்லாருமே வந்து மத நல் இணக்கத்தோட தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஏதோ ஒரு அமைப்பினரா இருக்கட்டும், ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராவும் இதுல இருங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப அவங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. நம்மளால யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. சரிங்களா? இத வந்து ஆராய்றது நம்மளோட வேலை கிடையாது. யார் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிவிட்டா, இதெல்லாம் யார் வந்து தூண்டிவிட்டா, அதெல்லாம் ஆராயிற அளவுக்கு நமக்கு திறமையும் கிடையாது. நம்ம யாருக்கும் வந்து டைமும் கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து தூண்டிவிட்டு யார் பண்ணாங்க, யார் செஞ்சாங்க, இதுக்குன்னு வந்து ஒரு ஆலோசனை கூட்டமாக வைக்க முடியும் யார் இதை பண்ணாங்கன்னு. இப்ப வந்து சிக்கந்தர் மலையா, முருகர் மலையா, சிக்கந்தர் மலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றதுனால இப்ப வந்து எதுவுமே ஆக போறது கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ரெண்டு பேருமே வந்து இருக்கிறாங்க. இப்போ அங்க நடக்கிற பிரச்சனைய வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பாக்கணும். அந்த மலை ஃபர்ஸ்ட் வந்துச்சா, முருகன் ஃபர்ஸ்ட் வந்தாரா, அதுக்கப்புறம் சிக்கந்தர் ஃபர்ஸ்ட் வந்தாரா, இந்த ஆட்சி காலத்துல இப்படி நடந்துச்சா, இந்த ஆட்சி காலத்துல இப்படி வந்தாங்களா, இதெல்லாம் வந்து இப்ப வந்து ஆராயறதுனால யாருக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்க போறது கிடையாது. சரிங்களா? முதல்ல முருகர் வந்து அலோவ் பண்ணிதான் சிக்கந்தரும் இருக்காரு. சிக்கந்தருக்கு அது விருப்பப்பட்டுதான் முருகர் கிட்ட அவரும் வந்து அடைக்கலமா இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, கடவுள்லாம் கரெக்டா தான் இருக்காங்க அவங்களுடைய விஷயங்கள்ல. கடவுள்லாம் வந்து எனக்கு சிக்கந்தர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லப்பா, சிக்கந்தர் தர்கா இருக்கிறது, சிக்கந்தருடைய தர்கா இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு முருகர் நினைச்சுக்கிறாரு. முருகர் நினைச்சுதான் அவங்க ஒரு தர்காவை வந்து நோட் பண்ண வைக்கிறாரு. அதே மாதிரி முருகருடைய இடத்துல சிக்கந்தர் தர்கா இருக்கிறது, சிக்கந்தர் அவர்களுக்கும் விருப்பம் இருக்குதான் அங்க போய் வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இதுல அவங்க ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அவங்கள வழிபடுற உங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை?
ஒரு விஷயம் புரியவே இல்ல. சிக்கந்தர் அவர் வந்து சொன்னாரா உங்ககிட்ட, நீங்க வந்து என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பண்ணுங்க, கிடா வெட்டுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாரா? முருக பெருமான கும்பிடுறவங்க எதிர்த்துக்கிட்டு வந்து நீங்க வந்து இந்த மலையில வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாரா? எந்த ஒரு வந்து மதத்தையும் மதத்தையும் சரி, மதம் சார்ந்த விஷயங்களும் தாம அதை இடையூறு விளைவிக்காம நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து நீங்க உங்களுடைய மதத்தை மதிக்கிறதுக்கு அர்த்தம். அதை விட்டுட்டு இன்னொரு மதத்தை வந்து இழிவுபடுத்தியோ, இன்னொருத்தவங்களுடைய தெய்வீக நம்பிக்கைகளை வந்து இழிவுபடுத்தியோ, அதை அவமானப்படுத்தியோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்கன்னா பெரிய ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? செய்யறதுனால வந்துட்டு உங்களுடைய மதம் வந்து பெரிதாக ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மதத்தை கும்பிட ஒவ்வொருத்தவங்களும் கடவுள் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனா இந்த மதத்தை மட்டும்தான் எல்லாரும் வந்து ஃபாலோ பண்றீங்களே தவிர கடவுள் சொன்ன எந்த ஒரு விஷயங்களையுமே யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. சரிங்களா? அப்படி ஃபாலோ பண்ணிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. அவங்க கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிட்டு வராங்க. தர்காவுக்கு போனீங்க, சாமி கும்பிடுறீங்க, வர்றீங்க. அப்படித்தானே எல்லாரும் இருந்தாங்க. மலைக்கு போறாங்க, சிவபெருமான பாக்குறாங்க, சாமி கும்பிட்டு வராங்க. இப்படிதானே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. எந்த பிரச்சனையுமே இல்லையே. அங்க இருக்க மக்களும் அப்படிதானே இருந்தாங்க. இப்ப மட்டும் எப்படி எல்லாரும் வந்துட்டு புதுசா ஒன்னொன்னா கிளப்புறீங்க? எதுக்கு? தமிழ்நாடு நிம்மதியா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலையா? மதுரை மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலையா? இதனால என்ன ஒரு லாபம் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்கன்னு எல்லாரும் தெரியல. அப்படி எதிர்பார்க்கிற லாபத்தினால உங்களுக்கு என்ன பயன்? எத்தனை நாள் உங்களுடைய இந்த மாதிரியான ஒரு மதத்தின் பேரிலும் கடவுளின் பேரிலும் இந்த மாதிரியான ஒரு வன்மத்தை வந்து எல்லார் மக்கள் மனதில வந்து விதைக்கிறீங்க இல்லையா? இதனால நீங்க எத்தனை வருடங்கள் வந்து சந்தோஷமா இருந்துட முடியும்? எத்தனை காலத்துக்கு நீங்க வந்து நல்லா இருந்துட முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? லாபம் இருக்கலாம். லாபம் இல்லாம யாருமே இந்த மாதிரி கடவுள் விஷயத்துல வந்து யாருமே வந்து கை வைக்கிறாங்க அப்படின்னா லாபம் இல்லாம செய்ய மாட்டீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கப்ப அதை செஞ்சுட்டு எத்தனை நாள் நம்ம எல்லாரும் வந்துட்டு நிம்மதியா இருந்துட முடியும் சொல்லுங்க. பாருங்க, இயற்கையும் கடவுளும் ரொம்ப பெரியவங்க. சரிங்களா? யாருமே வந்து நம்மதான் புத்திசாலி. ஆனா கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து சாதாரண மனிதர்கள் தான். அதனால நீங்க இப்ப வந்து தூண்டி விடலாம். ஆனா கடவுளுடைய எந்த ஒரு தண்டனைகள் வந்து யாருமே தப்ப முடியாது. இது நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? நான் வந்து ரொம்ப ஓவரா பேசுறேன் கூட யாரும் நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் வந்து சரியா? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு எந்த விஷயத்தையுமே யாருமே பண்ணிடாது. நமக்கும் காலங்கள் வரும், கர்மா வரும், எல்லாமே வரும். அதுக்காக வந்து எப்ப வந்து யோசிச்சு ஒரு விஷயத்த பண்றதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. எல்லாரும் பாம்பே படம் பார்த்துருக்கீங்கல்ல? அங்க பாபர் மசூதி, அதுக்கப்புறம் வந்து ராமர் கோவில் பிரச்சனையால எத்தனை பேர் வந்து அழிஞ்சிருக்காங்க. ஒரு மதத்தின் பேரால அழிக்கப்படுறதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. எந்த மதமும் வந்து மத்தவங்களை துன்புறுத்தும் சொல்ல கிடையாது. எந்த மதமும் வந்து மத்தவங்களை வந்து கொல்லுன்னு சொல்ல கிடையாது. எந்த மதமும் வந்து மத்தவங்களை தாக்கு அப்படின்னு சொல்றதே கிடையாது. சரிங்களா? நீங்க எல்லாரும் வந்து அப்படி நினைச்சுக்கிறீங்க. நீங்க பண்றது மட்டும் இல்லாம மக்களை வேற தூண்டி விடுறீங்க. மக்கள் கிட்ட இருக்கிறது மதத்தின் மீதான அதீத அன்பு. சரிங்களா? அப்ப நீங்க அவங்களை வந்து தூண்டி விட்டா அவங்க வந்து உங்களுடைய சுயநல லாபத்துக்காக மக்களை தூண்டி விடுறீங்க. அப்பாவி மக்களை. என்ன ஒரு நியாயம்? மத நல்லிணக்கத்தோட இருக்க ஒரு இடத்த வந்து தயவு செஞ்சு கெடுத்துறாரு. அங்க இருக்க மக்களை நிம்மதியா வாழ விடுங்க. இது வந்து யாராக இருந்தாலும் சரி, யாரு தூண்டி விடுறாங்க என்னன்னா எனக்கு தெரியும். யாருக்குமே தெரியாது. ஏன்னா எங்க எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு. அங்க போய் வந்து கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. யார் என்ன பண்ணுது? சோ எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் யாராச்சும் அப்படி இருந்தீங்கன்னா அப்படிலாம் பண்ணாம முருகனா இருக்கட்டும், முருகன் கடவுளா இருக்கட்டும், சிக்கந்தர் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தக்கா இத்தனை நாள் எப்படி நீங்க எல்லாரும் வந்து வழிபட்டீங்களோ அதே மாதிரி வழிபட்டு நிம்மதியா வழிபடுங்க சாமிய. ஓகே, நிம்மதியா போங்க. அதுதாங்க கடவுளை கும்பிடுறதுக்கு அர்த்தம். சரிங்களா? நீங்க கோடி பணம் வச்சுட்டு போறது வந்து அர்த்தம் கிடையாது. கோடியான நல்ல எண்ணங்களோட நல்ல என்ன சொல்றது நல்ல எண்ணங்களோட உண்மையான பக்தியோட நீங்க போனீங்கன்னா ஒண்ணுமா காசு இல்லைன்னா கூட கடவுள் ஏத்துப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி சிக்கந்தரும் அப்படிதான். அவங்க எல்லாம் இப்ப நினைச்சிட்டு இருப்பாங்க, என்னப்பா பண்றீங்க இப்படி? நாங்க 2 பேரும் முருகனும் சிக்கந்தர் பாயும் மேல வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன முருக கடவுளே இப்படி எல்லாம் பண்றாங்க, என்ன பண்ணலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மக்கள் நம்மள வச்சு கூட கேம் ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ம எல்லாம் இங்க ஒற்றுமையா இருக்கவங்க மக்களுக்கு தெரியுதா இல்லையானே தெரியல. ஏன் இப்படி பண்றாங்க? இவங்களை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பொங்கி இழந்துருவாங்கங்க. அப்புறம் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. பார்த்து நடந்துக்கங்க. பண்ண மாட்டாங்கலாம் நினைக்காதீங்க. கடவுள் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். சரியா?
அதனால கொஞ்சம் அமைதியா எல்லாரையும் இருக்க விடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை ஹிந்துஸா இருக்கட்டும், ஹிந்துஸ் வந்துட்டு இப்ப வந்து அவங்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பண்றதுனாலதான் அவங்க பண்றாங்க. ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லீம்ஸா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து நம்மளுடைய சகோதரர்கள் தான். அதனால வந்து சகோதர சகோதரிகள் தான் நம்மளுடைய நம்ம நம்ம இந்தியால வந்து எல்லாருமே வந்து சேமா தான் வச்சிருக்கோம். நீங்க வேற ஊருக்கு எல்லாம் போகல, நம்ம எல்லாரும் மத நல்லிணக்கம் பத்தி பேசுவோம். இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து ஹிந்து கோயிலுக்குள்ள வந்துட்டு முஸ்லிம்ஸ் கோயிலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றீங்க, எல்லாமே இது பண்றீங்க. ஈவன் வந்துட்டு வேற ஒரு நாட்டுல போய் நீங்க இப்படி பண்ண முடியுங்களா? ஈவன் வந்து நானுமே வந்து ஒரு தர்காக்கெல்லாம் போயிருக்கேன். அப்ப வந்து அங்க சாமி கும்பிட்றப்ப வந்துட்டு சாமி இப்படிதான் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்க உள்ள போலாமான்னு வந்து கேட்பாங்க. போக கூடாதுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மதத்தை நம்ம வந்து அவங்களுடைய மத கோட்பாடுகளை நம்ம வந்து மரியாதை செய்வோம். அதுதான் ஒரு நல்ல மனிதர்களுக்கு அழகு. சரிங்களா? அதை தாண்டிட்டு நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் இப்படிதான் போவேன் அப்படின்னு சொல்லி போறது வந்து ஒரு நல்ல குணங்களுக்கான நல்ல மதத்தை வழிபடுவர், நல்ல கடவுளை கும்பிடுபவர்களாக இருக்கட்டும், நான் மதத்தை வந்து ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், அது ஒரு நல்ல அப்படி ஒரு இது வந்து அழகே கிடையாது. சரிங்களா? இதை மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் வந்துட்டு நீங்க என்ன சொல்றது, அசைவம் சாப்பிடுறது எப்படி, இதெல்லாம் வந்து ஒரு பர்சன் வந்துட்டு போயிட்டு சாப்பிடுறாங்க. பெரிய ஒரு நீங்க 4 பேருக்கு வந்து சொல்லி தரணும், இப்பெல்லாம் பண்ணாதீங்க, செய்யாதீங்கப்பா. ஒரு பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னா, ஒரு பதவியில இருக்கோம்னா, ஒரு மக்கள் வந்துட்டு அப்படி பண்ணுனா கூட ஏப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க, பண்ணுனா பிரச்சனை ஒரு தேவையில்லாம இருக்கணும்னா அங்கே சமாதானப்படுத்தணும். நீங்களே சமாதானப்படுத்தாம நீங்களே அதை வந்து தூண்டி விடக்கூடாது. அது ஒரு நல்ல குணமும் கிடையாது. சரிங்களா? அதனால எல்லாரும் வந்து தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும். மக்கள் எல்லாரும், முக்கியமா மக்களே, உங்க எல்லாருக்கும் தான் இந்த வேண்டுகோள். சரிங்களா? இதுல இருந்து நீங்க எல்லாரும் வந்து நம்ம டங்ஸ்டனுக்காக எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருந்து போராடி அதுல இருந்து மீட்டு எழுந்தீங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லீம்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒற்றுமையோட இருங்க. யாருக்கும் வந்து துணை போயிடாதீங்க. அததான் வந்து இதுல இந்த வீடியோஸ்ல வந்து கேட்டுக்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோஸ் மூலமா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இதுல வந்து நான் யாரையாச்சும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த மாதிரி அர்த்தத்துல நான் பேசுறேன். சார்போட ஹிந்து சார்போட யாரையும் வந்து பேசு அப்படிங்கிறதுக்காக பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. பாய்.